ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நைட்டி கிளாஸில் ஃப்ரண்ட் எலாஸ்டிக் நைட்டி எப்படி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பண்ணுற இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டில் மட்டும்தான் நம்ம எலாஸ்டிக் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். பேக்கில் வந்து நார்மலான கட்டிங் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு சைஸில் நீங்கள் எலாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. பட் என்கிட்ட 1 இன்ச்சு சைஸில் இல்லாததுனாலைக்கு நான் 3/4 இன்ச்சு சைஸ் எலாஸ்டிக் தான் இப்போ நான் வந்து இந்த நைட்டிக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு சைஸ்னால் இந்த சைஸில் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் நைட்டிக்கு வந்து எலாஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 இன்ச்சு சைஸில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 1 இன்ச்சு சைஸ் எலாஸ்டிக்கே வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ என்கிட்ட 1 இன்ச் எலாஸ்டிக் வந்து லென்த்து கம்மியாக இருக்கிறதுனாலக்கு எனக்கு அது வந்து கரெக்டாக தேவையாது. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு 3/4 இன்ச்சு சைஸில் வந்து எலாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த எலாஸ்டிக் நைட்டி நம்ம வந்து ரெடி பண்ணும்போது ஷோல்டரில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பீஸை வந்து ஸ்ட்ரிப் வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து வேறு கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நைட்டி பார்க்குறதுக்கு அதனுடைய லுக் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சேம் கலரில் யூஸ் பண்ணதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம நைட்டியில் இருக்கக்கூடிய ஏதாவது மேட்சிங்கான கலர் கூட நீங்கள் ப்ளெயின் ஃபேப்ரிக்கோ அல்லது இனியொரு நைட்டியோட கட்டிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நைட்டி மெட்டீரியலை வந்து ஃபோல்டு பண்ணணும். ஸோ எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேப்பரில் தான் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீல வாக்கில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் இருக்கிறோ அந்த ஹைட்டை வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணக்கூடியது தான் வந்து நமக்கு பேக் பார்ட்டாக வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத் வந்து நமக்கு வந்து துணியில் வரும். ஸோ கீழே இருக்கிறத பழைய மாதிரி கீழே இருந்து உங்களுடைய ஹைட்டுக்கு நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ வந்து இப்போ இது வந்து எலாஸ்டிக் நைட்டினால் நம்ம கீழே இருந்து மெஷர் பண்ணும்போது ஒரு 5 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கும் நம்ம வந்து கிளாத்தில் வந்து துணி கட் பண்ணி எடுக்கணும். ஸோ மீதி இருக்கிறத நம்ம ஸ்லீவுக்கு அப்புறம் வந்து இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து துணியை வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா துணியை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஃபோல்டிங் வந்து எப்பவும் போல் நம்ம சைடில் வர்றது மாதிரியும் ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் சைடு வர்றது மாதிரியும் ஃபோல்ட் பண்ணி போட்டுவிடுங்க. இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணதுக்கு பிறகு கீழே இருந்து உங்களுடைய லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்தை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய லென்த்தில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி எடுக்கணும். இதில் நான் வந்து ஒரு 52 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மார்க்கிங் வந்து நான் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு சேர்த்து தான் நான் வந்து 52 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் மார்க் பண்ணும்போது துணியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணாதீங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக தான் இந்த கிளாத்தை வந்து நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போ ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பண்ணியிருக்கிற இந்த ஹைட்டை வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஷோல்டர் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 40 சைஸ் வந்து மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஷோல்டர் அளவு வந்து 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம லைன் போட்டதுக்கு பிறகு இப்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த ஷோல்டரில் இருந்து ஆர்ம் ஹோல் பாயிண்ட் வந்து ஒரு 8 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 8 இன்ச் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கையினுடைய அளவு வந்து ரொம்ப பெருசாக இருந்து வண்ணமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 8 இன்ச் வச்சுக்கலாம். இல்லை மீடியமாக இருக்குது உங்கள் சைஸுக்கு கரெக்டாக மீடியமாக இருக்குது நீங்கள் 7.5 இன்ச்சு கூட ஆர்ம் ஹோலுடைய லென்த் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு செஸ்ட்டோட ரவுண்டை நம்ம மார்க் பண்ணணும். செஸ்ட்டோட ரவுண்ட் வந்து 40 இன்ச்சை வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 10 இன்ச் வரும். அந்த 10 இன்ச்சோட 2 இன்ச் ஆட் பண்ணோம் 12 இன்ச் வந்து வரும். அந்த 12 இன்ச்சை தான் நம்ம செஸ்ட் ரவுண்டாக மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்தால ஷோல்டரில் இருந்து சீட் அளவை மார்க் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ சீட் அளவு இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு 23 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தால நம்ம செஸ்ட் ரவுண்டில் இருந்து அந்த சீட் ரவுண்டில் வரைக்கும் டேப்பை வச்சுட்டு அதை ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு சென்டராக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஷேப்புக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஹைட்டு வைஸ் வச்சு மார்க் பண்ணதுக்கு பிறகு வித் வைஸ்லேயும் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ வித் வைஸில் எப்படி மார்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு 12 இன்ச் நம்ம எடுத்தோம் அப்படின்னா வேஸ்ட் ரவுண்டு வந்து ஒரு 11.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தால சீட் ரவுண்டு வந்து ஒரு 12.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி 3 மார்க்கிங் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஸ்கேலால் இந்த டாட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துடுங்க.
ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ஆர்ம் ஹோலை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கீழே வந்து ஃபுல்லாக லென்த்துக்கும் நம்ம லைன் போட்டுக்கலாம். ஸோ ஆர்ம் ஹோலில் வந்து நம்ம எடுத்துருக்கிறதுல பாதியாக வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து வளைச்சி ட்ரா பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ட்ரா பண்ணி முடித்ததுக்கு பிறகு இது ஜஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 இன்ச் வந்து எனக்கு இருக்குது. ஸோ வந்து 40 சைஸுக்கு வந்து 10 இன்ச் வந்து ஆர்ம் ஹோல் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணதுக்கு பிறகு நம்ம சீட் வரைக்கும் தான் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த சீட் அளவில் இருந்து நைட்டியோட பாட்டம் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துடலாம். இப்போது இந்த மார்க்கிங்கில் இருந்து நம்ம நைட்டியோட பாட்டம் வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக ஸ்லாண்டிங்காக வந்து நம்ம லைன் போட்டு எடுக்கணும் கீழே வரைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதிலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து நம்ம லைன் போட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லைன் போட்டு எடுத்துடுங்க. இப்போது ஷோல்டரில் இருந்து நான் ஒரு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங்கில் ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டு நான் எடுக்கிறேன். இந்த 5 இன்ச் நான் எதுக்கு மார்க் பண்ணுறேன்னா, நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் ஹைட்டில் வந்து ஒரு 5 இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு பிறகு இருக்கிறத நம்ம அப்படியே வந்து ட்ரா பண்ணி எடுத்துடலாம். இந்த 5 இன்ச் எல்லாருக்குமே வருமானு கேட்டிங்கன்னா ஸோ வந்து கொஞ்சம் வந்து வேரி ஆகும். ஸோ எப்படின்னா நீங்கள் உங்களுடைய நைட்டியில் ஸோ ஓல்டு நைட்டியில் நெக்கை வந்து மெஷர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நெக்கு வேணுமோ அந்த சைஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் நெக்கு 4 இன்ச்சு தான் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து நீங்கள் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் எந்த சைஸில் வந்து ஃப்ரண்ட் நெக் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் இதில் மார்க் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு 5 இன்ச்சு போதும்னால நான் ஷோல்டர்லேருந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி இருக்கிறது பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் பார்ட்டை வந்து இந்த மாதிரி விரிச்சிடுங்க. விரிச்சிட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் பேக் பார்ட்டை ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கு பிறகு இப்போது நான் இதில் வந்து கரெக்டாக வந்து ஹைட்டு படி நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துடுவேன். ஸோ இந்த ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஒரு 5 இன்ச் வந்து நான் கட் பண்ணிட்டேன். பட் அந்த வீடியோ வந்து இதில் கவர் ஆகலை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு கட்டிங் வந்து கொஞ்சம் மாற்றி தான் நான் வந்து இப்போ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த பேக் பார்ட்டை வந்து இந்த மாதிரி போட்டுடுங்க. ஸோ போட்டுட்டு இப்போ இதில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட் அளவு வரைக்கும் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி போட்டுட்டு ஆர்ம் ஹோலில் இருந்து சீட் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ட்ரா பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரா பண்ணதுக்கு பிறகு சென்டரில் வந்து நம்ம வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கிறோம். இந்த மார்க்கிங்கில் இருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துடுங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு இந்த லைனை தான் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி 5 இன்ச்சு கட் பண்ணதுக்கு நாளைக்கு நான் இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் மேலே வந்து துணி அந்த மாதிரி வச்சுட்டு நான் இதுக்கு பிறகு ஆர்ம் ஹோலை ட்ரா பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் கீழே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து கீழே நீங்கள் கட் பண்ணலை ஹைட் அப்படியே வச்சுருக்கிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நான் அந்த ஆர்ம் ஹோல் பாதி எவ்வளோ நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பேக் பார்ட்டை அதுக்கு மீதி இருக்கிறத இந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு நான் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நான் இப்போ கட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து எக்ஸ்ட்ரா துணி நமக்கு நிறையவே இருக்கும். அதில் வந்து நம்ம எலாஸ்டிக் வைக்கும்போது நம்ம சைஸுக்கு கரெக்டாக கிடைக்கும். பட் நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். பட் இதில் வந்து நம்ம நைட்டியோட கிளாத்து ஃபுல்லாகவே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எலாஸ்டிக்குக்கான அந்த கட்டிங்கும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ஃப்ரண்டில் வந்து கட் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி. ஸோ இவ்வளோ தான் வந்து ஃப்ரண்டில் வந்து கட் பண்ணணும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிப்பு 2 சைட்லேயும் வந்து ஷோல்டர் பக்கத்தில் நம்ம ஒரு ஸ்ட்ரிப்பு அட்டாச் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தால நம்ம கட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து கட்டிங் முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தால ஸ்லீவும் அந்த ஸ்ட்ரிப்பும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் நம்ம எலாஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணுறதுனாலக்கு எலாஸ்டிக்கோட மெஷர்மெண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோல் கட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கட்டிங்கில் இருந்து ஃபோல்டிங் வரைக்கும் இந்த மாதிரி வச்சுடுங்க. ஸோ வச்சுட்டு எவ்வளோ இருக்கோ அந்த அளவில் நீங்கள் எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு தேவையான அளவு எலாஸ்டிக்கை வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போ நான் கட் பண்ண எலாஸ்டிக்கை இப்போ நான் இதுக்கு மேலே வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த அளவில் வந்து நமக்கு எலாஸ்டிக் வந்து போதுமானதாக இருக்கும். இதனோட மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச் வந்து இருக்குது. ஸோ இந்த 12 இன்ச் சைஸில் தான் நமக்கு எலாஸ்டிக்கும் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிப் வந்து கட் பண்ணணும். ஸோ ஸ்டிப் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோல் கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பிளேஸில் தான் வந்து 2 ஸ்டிப்பும் வந்து 2 சைட்லேயுமே வந்து நமக்கு வரும். ஸோ அதுக்கான கிளாத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் தான் வந்து நம்ம வந்து ஸ்லீவுக்கும் கட் பண்ணணும், ப்ளஸ் வந்து இந்த ஸ்ட்ரிப்பும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்பு தான் வந்து நான் உங்களுக்கு வேறு கிளாத்து கூட நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இந்த நைட்டி லுக்கு வந்து நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வேறு மெட்டீரியல் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேம் இதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக்கில் வந்து நெக் வந்து கட் பண்ணலை. ஸோ அதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்கோட வித்து வந்து நம்ம 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நெக்கோட லென்த் வந்து நான் ஒரு பேக் நெக் வந்து 5 இன்ச் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு நெக்கோட லென்த் அண்டு வித்து எந்த சைஸில் இருக்கோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த 3 இன்ச்சிலேருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மார்க்கிங் எதுக்கு அப்படின்னா நான் பேக் நெக்கும் வந்து பா நெக் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு பா நெக் வந்து ஒடுங்கினால போதும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி லைன் போட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு பா நெக் வந்து ஒடுங்கினால வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த நெக்கை வந்து கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ வந்து கட் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து மேலே வாக்கில் தான் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி அந்த சைட்லேயும் நெக்கோட லென்த்லேயும் நீங்கள் கட் பண்ணும்போது உள்ளாடி ஒரு 1/4 இன்ச் தள்ளி தான் வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுக்கணும். மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணி எடுங்க. இப்போ நம்ம பேக் நெக்கில் வந்து பேக் நெக்கை வச்சு திருப்புறதுக்கு ஒரு கிளாத் நமக்கு தேவைப்படும். ஸோ அது நம்ம ஃபைனலாக வந்து கிளாத் இருந்துச்சு அப்படின்னா இந்த கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு வேறு கிளாத்தை வச்சு தான் நம்ம வந்து பேக் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அது. இப்போ நம்ம ஸ்லீவும் அந்த ஸ்ட்ரிப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். ஸோ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த போர்ஷனில் தான் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பீஸை வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா 2 ஸ்லீவுக்கும் நமக்கு தேவைப்படும். ஸோ நம்ம கட் பண்ணியிருக்கிறத இப்படி வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஹைட்டை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிவிடுங்க. ஸோ ஹைட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அதுக்கு பிறகு துணியோட வித்தையும் நம்ம மெஷர் பண்ணணும். பட் இதில் வந்து இப்போ நான் 40 சைஸ்னால எனக்கு இதில் வந்து வித்து வந்து கரெக்டாக தேவையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த பீஸை வந்து கட் பண்ணி நீங்கள் ஜாயிண்ட் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். பட் நான் இப்போ எந்த ஜாயிண்ட்டுங்குமே நான் போடலை. ஸோ ஜாயிண்ட் போடாமல் நம்ம எப்படி இதை வந்து கரெக்டாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம ஏற்கனவே வந்து நீங்கள் என்னுடைய வீடியோ வந்து நைட்டி கிளாஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உள்ளது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்லீவில் வந்து ஒரு பேட்டர்னை வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஸ்லீவோட கரெக்டான சைஸ். பட் ஆனால் நான் இந்த ஸ்லீவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணும்போது எனக்கு சைடில் வந்து ஜாயின் பண்ணுறது மாதிரி வரும். ஸோ வந்து எனக்கு ஜாயிண்ட் எதுவும் வேண்டாம். அதாவது அந்த ஆர்ம் ஹோல் சைடில் வந்து ஜாயின் போடுறது மாதிரி வரும். ஸோ அந்த ஜாயிண்ட் எதுவும் வேண்டாம் அப்படின்னாலைக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஹைட்டை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹைட்டு வந்து ஒரு 7 இன்ச்சில் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அப்படின்னா 1 இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது எனக்கு இப்போ அந்த ஆர்ம் ஹோலுடைய அந்த பாயிண்ட் வந்து எனக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நான் இந்த பேப்பரில் வந்து எந்த மெஷர்மெண்ட் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட லென்த் வந்து 7 இன்ச்சும் ஸ்லீவோட ரவுண்ட் வந்து 9 இன்ச் வந்து நமக்கு தேவை. ஸோ வந்து 9 இன்ச்சு சைஸில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி கேப்போட ஹைட் வந்து 3 இன்ச் எடுத்துடுங்க. ஸோ அதுக்கு பிறகு அந்த ஸ்லீவோட நம்ம வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் பண்ணுவோம். அதாவது ஆர்ம் ஹோல் பாயிண்ட். ஸோ அது வந்து 10.5 இன்ச் சைஸில் மார்க் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த பேட்டர்னை தான் நம்ம வந்து கிளாத்துக்கு மேலே போட்டு நான் கட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டர்னை வந்து இப்படி வந்து துணிக்கு மேலே இப்படி போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு இப்போ எனக்கு வந்து ஃபுல் லென்த்து நான் எடுக்க முடியாது. ஃபுல் லென்த் எடுக்கும்போது எனக்கு ஆர்ம் ஹோலில் வந்து ஜாயிண்ட் வரும். ஸோ எனக்கு ஆர்ம் ஹோலில் ஜாயிண்ட் வேண்டானதுக்காக நான் இந்த மாதிரி ஸ்லீவோட லென்த்து ஹைட்டை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இப்போ நான் வந்து எவ்வளோ இருக்குதோ அதை அப்படியே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி நான் மார்க் பண்ணும்போது எனக்கு ஆர்ம் ஹோலில் வந்து எந்த ஜாயிண்ட்டும் வராது. பட் எனக்கு ஸ்லீவோட லென்த் வந்து 7 இன்ச் வேணும் அப்படின்னா, இப்போ நம்ம கட் பண்ணி இருக்கிற இந்த ஸ்லீவ் கீழே வந்து ஒரு பார்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு லென்த் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து துணி விடறதா இருந்தால் நீங்கள் ஒரு இன்ச்சு சைஸில் ஸ்லீவுக்கு பிறகு 1 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாடி பார்ட்டில் வச்சு அட்டாச் பண்ணதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் இதே அளவில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு பிறகு ஸ்லீவில் வந்து சென்டராக பார்த்து ஒரு சின்னதாக வந்து நாச் போட்டு எடுத்துடுங்க. அப்போ தான் நமக்கு ஸ்லீவில் வச்சு அட்டாச் பண்ணும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு பீஸ் இருக்குது. நான் இதை வந்து கட் பண்ணி ஸ்லீவோட பாட்டத்தில் இந்த மாதிரி வச்சு தையல் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹைட் வந்து 7 இன்ச் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த சின்ன பீஸ் கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 40 அபோவ் இருந்ததுனால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட் போடுறது மாதிரிலாம் வரும். மற்றபடி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஜாயிண்ட் எதுவும் போட தேவையில்ல. இருக்கிற கிளாத்தே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்லீவ் கீழே வைக்கிறதுக்கு ஒரு பார்டர் மாதிரி ஒரு சின்ன பீஸ் கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தால் இப்போ நம்ம வந்து ஷோல்டரில் வைக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரிப்பு வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு இப்போ நான் ஜஸ்ட்டு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டு பார்த்திங்கன்னா நமக்குடைய பேக் பார்ட்டு நார்மலாக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம வந்து ஒரு 5 இன்ச் என்ன பண்ணிட்டோம் கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் தான் நம்ம அந்த ஸ்ட்ரிப்பு வந்து ரெடி பண்ணணும். ஸோ அப்போ நம்ம வந்து ஷோல்டரில் இருந்து ஒரு 5 இன்ச் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவையானது வந்து லென்த்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் வேணும். ஸோ அப்போ நம்ம 5 இன்ச் எடுத்துகிட்டு தையலுக்காக 1 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து நீங்கள் எந்த சைஸ் எடுக்கிறீங்களோ அந்த சைஸ்லேயும் அந்த பார்ட்லேயும் நம்ம வச்சு தான் தையல் போடணும். ஸோ அப்படி பண்ணும்போது அது வந்து இப்போ நான் 3/4 இன்ச்சுனாலும் எனக்கு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ 1 இன்ச் அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு ஒரு 7 இன்ச் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கட் பண்ணணும். பட் நீங்கள் 7 இன்ச்சுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா கூட 1 இன்ச் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போ நான் டோட்டலாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்புக்காக 8 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இருக்கிற சைஸில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டு நீங்கள் ரெடி பண்ணதுக்கு பிறகு நம்ம ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரிப்புக்கான லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நமக்கு வித்து வந்து நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ வித்தோடைய மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் வரணும். ஸோ எப்படி 4.5 இன்ச் அப்படின்னா நம்ம ஷோல்டர் வந்து எவ்வளோ மெஷர் பண்ணியிருந்தோன்னா 7.5 இன்ச்சு. ஸோ அந்த 7.5 இன்ச்சில் நம்ம நெக் வந்து 3 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ நெக்கு 3 இன்ச்சு போக பேலன்ஸ் இருக்கிறது 4.5 இன்ச்சு. இப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரிப்போட வித்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சில் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துடுங்க. இந்த மாதிரி 4.5 இன்ச்சு சைஸில் நமக்கு 4 பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ எனக்கு வந்து 2 பீஸ் தான் வந்து சிங்கிள் பீஸாக இருக்குது. இனி 2 பீஸில் வந்து நான் ஜாயிண்ட் போட்டு அதையும் நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பீஸ் வந்து உங்களுக்கு வேறு கிளாத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்ம உடம்போட உள் பகுதியில் தான் வரும். ஸோ அதனால் நான் இதில் வந்து ஜாயின் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 4 பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் இந்த நைட்டியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்லீவு அப்புறம் ஸ்ட்ரிப் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தால் இப்போ நம்ம பேக் நெக் வந்து கட் பண்ணியிருந்தோம். இந்த பேக் நெக்கில் நம்ம நெக்குக்கு வந்து ஒரு துணி வச்சு அட்டாச் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அதை வந்து எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்னா இப்போ பார்க்கலாம். பேக் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் சேம் கிளாத்தே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வேறு கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வேற ஒரு கிளாத்து தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஒரு ரெக்டாங்கிளோ ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கிளாத் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு நெக்குக்கு மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச் 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிற அந்த நெக்கில் இருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி 2 சைட்லேயும் ஒரு 2 இன்ச்சு கீழேயும் அந்த மாதிரி 2 இன்ச்சு சைஸில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சின்ன பீஸ் கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் எலாஸ்டிக் நைட்டி எப்படி மெஷர் பண்ணணும், மெஷர் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க.
இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கட்டிங் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.